இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And very good morning. You are most welcome to the Covenant of the Day. Today is the 13th October 2025 Monday. திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். நீங்கள் பார்க்கிற இந்த கட்டடம் பினாங்கில் இருக்கிற நம்முடைய லுத்தரன் தேவ ஆலயம், விக்டரி லுத்தரன் காங்கிரிகேஷன், விக்டரி லுத்தரன் சர்ச். இந்த ஆலயத்திலிருந்து தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாரத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நன்மையாலும் கிருபையினாலும் குறி சொல்லுகிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. சரி, நாம் வசனத்தை பார்ப்போமா? அது மார்க் 6:41. 2 மீனையும் 5 அப்பத்தையும் கையில் எடுத்தான்னு சொல்றாங்க இயேசு கிட்ட. அது 50,000 பேர்கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. 50-100 உட்கார சொல்றாரு ஆண்டவர். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி நம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். And when he had taken the 5 loaves and the 2 fish, he looked up to heaven, blessed and broke the loaves, and gave them to his disciples to set before them. And the 2 fish he divided along them all. Hallelujah. 2 மீனையும் 5 அப்பங்களையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரங்களை ஏறெடுத்து விட்டு கொடுக்க சொல்றேன். சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த உலகத்திலே எத்தனையோ ஒரு அற்புதங்கள் செய்கிறார்கள், அந்தரம் தந்தரம் எல்லாம் செய்யறாங்க. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த மனிதனும் செய்வது கிடையாது. கைக்குள்ள அடங்குற பொருளை அப்படியே மேஜிக்கா கொண்டு வருவாங்க. இது ஒரு சக்தியை, தீய சக்தியை வைத்து கொண்டு வருவாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் நம்ப முடியாத மனித வாழ்க்கையிலே காணாத ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறதை பார்த்து எப்படி இது முடிந்தது என்பதுதான் ஜனங்களுக்கு கேள்வி. இவர் யாரு? இவருக்கு என்ன சக்தி இருக்கிறது என்கிற கேள்வி. ஆகவேதான் இயேசுவை குற்றப்படுத்த முடியவில்லை. யாராலும் இந்த வல்லமை அற்புதங்களை பார்த்து. ஆனா ஆண்டவர் அற்புதங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுத்தார். அற்புதங்களை கண்டு என்னை விசுவாசிக்காதீங்க, சுவிசேஷத்தை நம்புங்க. You always seek the people, trust and believe the gospel, not the miracles and wonders. அருமையானங்களே, நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தானா வருங்க. அவர் கிருபை உன் வாழ்க்கையில இருக்கும் போது அவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில போதுமானவரா இருப்பாரு. அதனாலதான் சொல்றாரு, my grace is sufficient. When you trust me and believe me, all things will follow you. Hallelujah. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையிலே ஆண்டவரை நம்பி ஒப்பு கொடுங்க. இல்லாததில் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், அற்புதங்கள் செய்ய முடியும், அதிசயங்கள் செய்ய முடியும். ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. வெறுமை ஒன்றும் இல்லை. நம்முடைய சக்திக்கு மேலான காரியம். The big crowd, what to do? It's not impossible to do anything. And it's a desert. அல்லது ஒரு வனாந்தரமான இடம், இங்க ஒண்ணுமே இல்லையே, இன்னும் செய்ய முடியாது, no hope. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னிடத்துல இருக்கிறதை நீ ஆண்டவருடைய பாதத்திலே வைப்பாயானால் அவர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார். அவருடைய அற்புதத்தை நீ பார்ப்ப. Hallelujah. You will see wonders and miracles in your own eyes. Glorify God. இயேசுவை மகிமைப்படுத்த உன் கண்ணாலே ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் நிச்சயம் இந்த நாளை ஆசீர்வதித்து காப்பார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. தடைகளை எடுத்து போடுது. துதிக்கான மகிமை உண்டாகும் இயேசுவின் நாமம். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு,
பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியர், கர்த்தருக்கு கொடுப்பதற்கு தயங்காதே, யோசிக்காதே. ஆண்டவர் கேட்கும் போது உன்னிடத்தில் இருக்கிறதை, அது பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீ அதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது you will receive wonders and miracles in your life. Okay? God bless.